Hello friends, welcome to Zana's recipes. ஒரு கப் கோதுமை மாவு மட்டும் இருந்தா போதுங்க. வீட்லயே ரொம்ப சத்தான கோதுமையில பிரெட் வந்து ரொம்ப சூப்பரா செஞ்சிரலாம். பிரெட் பாத்தீங்கன்னா குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். பிரெட் வாங்குறதுக்கு நம்ம பேக்கரியில தான் போய் வாங்கி சாப்பிடுவோம். பேக்கரியில பாத்தீங்கன்னா கண்ட கெமிக்கலை யூஸ் பண்ணிருப்பாங்க. அதுவும் பாத்தீங்கன்னா புளிக்கிறதுக்கு நிறைய கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அது கெட்டு போகாம இருக்கிறதுக்கு நிறைய கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா ஒரு பிரெட்டை வந்து 5 நாள் வரைக்கும் வச்சு சாப்பிடலாம். அது வந்து கெட்டு போகாம இருக்கிறதுக்கும் நிறைய சேர்ப்பாங்க. இது மாதிரி ஒரு முறை வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது சுவையில் வந்து நீங்கள் கண்டிப்பாக மெய் மறந்துடுவீங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும், அந்த அளவுக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி பன்னு கூட செஞ்சுருக்கோம். இந்த பன்னை பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக அப்படியே டீ கடையில் விற்கக்கூடிய அந்த பன்னு மாதிரியே தான் இருக்குது. அதுவும் இது பாருங்கள் கோதுமை மாவில் நம்ம செஞ்சுருக்கோம், மைதாவும் சேர்க்கவே இல்லை. கோதுமையில் செஞ்சதுனால ரொம்ப ஹெல்த்தியாக சாப்பிட்டுக்கலாம். இது மாதிரி நிறைய பன்னு வந்து வீட்டில் செஞ்சு வச்சுக்கிட்டு நம்ம வந்து டீ குடிக்கும்போது வச்சு சாப்பிட்டுக்கலாம். டீ கூட ஒரு பன்னு சாப்பிட்டாலே போதும், அந்தளவுக்கு வயிறு ஃபில்லிங்காக இருக்கும். கோதுமை மாவில் வந்து செய்யக்கூடிய எந்த ஒரு ஸ்நாக்ஸுமே பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்த்தி தான். அதுவும் கோதுமையில் பார்த்திங்கன்னா நிறைய ஃபைபர் கண்டென்ட் இருக்குது. நம்ம வந்து கோதுமையை வந்து வெறும் சப்பாத்தி அல்லது தோசை மட்டும்தான் ஊற்றி சாப்பிடுவோம். அதில் வந்து செய்யக்கூடிய ஸ்நாக்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல வயிறு ஃபில்லிங்காக இருக்கும். ஸ்நாக்ஸு சாப்பிட்டா அந்த ஒரு கெடுதலான எஃபெக்ட் வந்து கொடுக்காது. அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கோதுமை பிரெட் செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. இப்போது கோதுமை பிரெட் செய்கிறதுக்கு ஒரு கப்பு வந்து கோதுமை மாவு, கடையில் கிடைக்கக்கூடிய கோதுமை மாவு நான் வாங்கி வச்சுருக்கேன். அது வந்து ஒரு கப்பு சேர்த்துக்கோங்க. இது வந்து அளவு பார்த்திங்கன்னா சரியாக இடையில 300 கிராம் இருந்துச்சு. இப்போ 300 கிராம் கோதுமைக்கு 3 டேபிள் ஸ்பூன் வந்து நல்ல வெள்ளை சக்கரை சேர்த்துக்கோங்க. ரொம்ப இனிப்பாக பிரெட் வேணும் அப்படின்னா ஒரு 5 டேபிள் ஸ்பூன் போல் சேர்த்துக்கோங்க. இது வந்து கொஞ்சம் நடுத்தரமான இனிப்பாக இருக்கும். 3 டேபிள் ஸ்பூன் வெள்ளை சக்கரை சேர்த்தாச்சு. இப்போ இது கூட வந்து ஈஸ்ட் வந்து நம்ம சேர்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா நான் லோக்கலில் இங்கே கிடைக்கக்கூடிய ஒரு மளிகை கடையில் கேட்டு வாங்கியிருக்கேன். ஈஸ்ட்னு சொல்லிட்டு கடைகளில் கிடைக்குது. இதுதான் நம்ம பிரெட்டுக்கு வந்து புளிப்புத்தன்மையை ஏற்படுத்தும். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப விலையும் கம்மியாக தாங்க இருக்கும். ஒரு 50 கிராமே பார்த்தீங்கன்னா 30 ரூபாய் தான் வரும். ஈஸ்ட் வந்து 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் வந்து பால் பவுடர் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு பிஞ்ச் வந்து உப்பு போட்டுக்கோங்க. தண்ணி பார்த்தீங்கன்னா நல்ல வெதுப்பாக இருக்கணும், அப்படியே கை பொறுக்கிற சூடு இருக்கணும். ரொம்ப கொதிக்கக்கூடாது, ரொம்ப ஜில்லுன்னு இருக்கக்கூடாது. கையில் வந்து அப்படியே சூடு வந்து தாங்கணும், அந்த அளவுக்கு கொஞ்சம் மிதமான ஹீட்டாக இருக்கணும். இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா வந்து இதை பிசைஞ்சு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் வந்து ட்ரை ஈஸ்ட்டும் கிடைக்குது, இன்ஸ்டன்ட் ஈஸ்ட்டும் கிடைக்குது. நான் யூஸ் பண்ணது வந்து இன்ஸ்டன்ட் ஈஸ்ட்டு. இப்போது இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் இந்த ப்ரெட்டுக்கு தேவையான அளவுக்கு ஆயில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் போல் ஊற்றிக்கோங்க. அதாவது ஒரு 15 to 17 ml ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் ஊற்றினா தான் உங்களுக்கு அந்த உள்ளுக்குள்ளே அந்த சாஃப்ட்னஸ் கிடைக்கும். இப்போ மறுபடியும் நம்ம சூடு பண்ணி வச்சுருக்க தண்ணியை வந்து கொஞ்சமாக ஊற்றி நல்ல ஒரு கெட்டியான மாவுக்கு பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இது வந்து நம்ம நார்மலாக மாவு பிசைகிற மாதிரி பிசையக்கூடாது, கொஞ்சம் நல்லா இழுத்து பிடிச்சி பிசையணும். இது வந்து கொஞ்சம் பிசுன்னு தான் இருக்கும், நம்ம ஈஸ்ட் போட்டிருக்கிறதுனால. ஈஸ்ட் வந்து கொஞ்சம் நேரத்தில் ஆக்டிவேட் ஆயிரும். ஆக்டிவேட் ஆக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாவு வந்து ரொம்ப பிசுன்னு மாறிக்கிட்டே வந்துடும். நீங்கள் வந்து என்ன பண்ணணும், இது போல் நல்லா அழுத்தம் கொடுத்து கைகளை வச்சு நல்லா பிசைஞ்சிக்கிட்டே இருக்கணும். ஒரு 5 நிமிஷமாவது அட்லீஸ்ட் வந்து நீங்கள் திருப்ப மாவை திருப்பி போட்டு பிசைஞ்சிக்கிட்டே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இப்போது கையில் பார்த்தீங்கன்னா ஒட்டிக்கிட்டே தான் இருக்கும். இதை வந்து நம்ம என்ன பண்ணணும், நல்லா இந்த அளவுக்கு பிசைஞ்சு நல்லா ஒரு அந்த பாத்திரத்தில் எந்த பாத்திரத்தில் பிசைஞ்சிங்களோ அதே பாத்திரத்தில் வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் போல் பிசைஞ்சாச்சு. மறுபடியும் ஒரு டீஸ்பூன் போல் ஆயிலை ஊற்றிட்டு நல்ல ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் அப்படியே விட்டுருங்க. நல்ல ஒரு மூடியை போட்டு மூடி வச்சுருங்க. இந்த சைட்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா அந்த ஆயிலை வந்து தடவி விட்டுருங்க. அது வந்து பொங்கி வரும்போது உங்களுக்கு சைடில் வந்து ரொம்ப ஒட்டி பிடிக்காது. இப்போ வந்து ஒரு 1 மணி நேரத்துக்கு வச்சிடலாம். இப்போது ஒரு 1 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஈஸ்ட் வந்து எந்த அளவுக்கு ஆக்டிவேட் ஆகிருக்கு, மாவு எந்த அளவுக்கு புளிச்சு வந்திருக்குன்னு பாருங்கள். இப்போ நம்ம சைட்ஸில் வந்து ஆயில் ஊற்றுனதுனால நம்மளுக்கு ஈஸியாக எடுக்க வருது. இப்போ இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் மறுபடியும் இதை ஒரு 5 நிமிஷத்துக்கோ அல்லது ஒரு 2 நிமிஷத்துக்கோ நல்லா திருப்பியும் பிசைஞ்சு வச்சுக்கலாம். இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சிங்கன்னா உங்களுக்கு ப்ரெட் வந்து உள்ளுக்குள்ளே அப்படியே லேயராக சாஃப்டாக வரும். அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறது. அல்லது நீங்கள் ரொம்ப கஷ்டமாக இருக்குது பிசைய முடியலை அப்படின்னா நீங்கள் வந்து நார்மலாக கூட வச்சிடலாம்.
ஆனால் உங்களுக்கு அந்த உள்ளுக்குள்ளே அந்த சாஃப்ட்னஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அதனால் இது போல் நல்லா கைகளை வச்சு நல்லா அமுக்கி அமுக்கி பிசைஞ்சுக்கோங்க. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், சப்பாத்தி கட்டையோ அல்லது பூண்டு தட்டுறதை வச்சு கூட நீங்கள் நல்லா இடிச்சுக்கலாம். பாருங்கள், இப்போது 2 நிமிஷமாக நான் நல்லா இது போல் பிசைஞ்சிட்டேன். மறுபடியும் இந்த மாதிரி ஒரு ஒர்க்கிங் போர்டில் தூக்கி போட்டு நல்லா அமுக்கி அமுக்கி பிசைஞ்சு விடுங்க. மாவு பாருங்கள் அப்படியே பந்து மாதிரி இருக்குது. நம்ம எந்த பக்கம் அழுத்தினாலும் அந்த பக்கம் அப்படியே போகும்ல. இப்போ நல்லா பொங்கி வந்திருக்குது. இது போல் ப்ரெட்டுக்கு வந்து உள்ளுக்குள்ளே அப்படியே மடித்து மடித்து விடுங்க. மேலே ஒரு மடிப்பு மடிங்க, அப்படியே உள்ளுக்குள்ளே ஒரு மடிப்பு மடிங்க. இது மாதிரி திரும்ப திரும்ப பண்ணுங்க. இப்போ நம்மளுக்கு ப்ரெட்டு மாவு சூப்பராக தயாராகிடுச்சு பாருங்கள். உள்ளுக்குள்ளே மடித்து மடித்து விட்டுருங்க. இப்போ இந்த ப்ரெட்டை வந்து நம்ம எதில் வைக்க போகிறோம் அப்படின்னா, ப்ரெட்டு வைக்கிறதுக்குனே சொல்லிட்டு கடைகளில் கிடைக்குது ப்ரெட்டு டின்னு. அது வந்து வாங்கி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்தீங்கன்னா எல்லா பாத்திர கடைகள்லேயும் கிடைக்கும். இது வந்து நான் லோக்கலில் வாங்கினது தான். இதோடைய விலை பார்த்தீங்கன்னா ஒரு 150 ரூபாய் வரும். இப்போ நம்ம பிசைஞ்சு ரெடியாக வச்சுருக்க மாவை இந்த ப்ரெட்டு டின்னுக்குள்ளே வச்சுருங்க. வச்சுட்டு மறுபடியும் என்ன பண்ணுங்கள், ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. மறுபடியும் பாருங்கள், ஒரு 5 நிமிஷத்தில் நல்லா இது போல் எலும்பி வந்துடும். இப்போ இதுக்கப்புறம் நம்ம வந்து எள்ளு சேர்க்க போகிறோம். கோதுமை ப்ரெட்லலாம் பார்த்தீங்கன்னா எள்ளு சேர்ப்பாங்க. இது வந்து முற்றிலும் ஆப்ஷனல் தான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் வீட்டில் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் வந்து கொஞ்சம் எள்ளு நிறைய இருந்துச்சு, அதனால் கொஞ்சம் அழகுக்காக நான் வந்து தூவிக்கிறேன். எள்ளு தூவிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த எள்ளுடைய ஃப்ளேவரும் அந்த ப்ரெட்டில் இறங்கி நல்ல வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும். இது போல் நல்ல எள்ளை தூவிக்கோங்க. அல்லது எள்ளுக்கு பதிலாக நீங்கள் வந்து பாலை கூட எடுத்து லைட்டாக ப்ரஷ் பண்ணி விட்டுக்கலாம். அதுவும் நல்ல வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதிலேருந்து கொஞ்சமாக மாவு பார்த்திங்கன்னா கொஞ்சம் மீந்திருச்சு. அதனால் அதை வந்து நம்ம ஒரு பன்னாக ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். பன்னுக்கு ஒன்றும் இல்லை, அதே மாவு தான். அதை வச்சு அப்படி உள்வாக்கில் அப்படி மடித்து மடித்து டக்கின் பண்ணி விட்டுருங்க. பாருங்கள், இது போல் நல்லா கைகளில் வச்சு நல்லா உருண்டையாக தட்டிக்கோங்க. தட்டிட்டு அதுலேயும் கொஞ்சமாக அப்படி எள்ளு போட்டுக்கோங்க. அல்லது பால் கூட நீங்கள் தொட்டு அப்படி ப்ரஷ் பண்ணி விட்டுக்கலாம். இதையும் ஒரு 5 நிமிஷம் வச்சுருங்க. இப்போது நம்ம அடுப்பை பற்ற வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது போல் நல்ல ஒரு அகலமான ஒரு பழைய கடாயாக யூஸ் பண்ணிக்கோங்க. கடாய் பார்த்திங்கன்னா இதுக்குன்னே உள்ளது தான். இந்த கடாய் நல்லா ஹீட் ஆகணும். ஒரு 10 நிமிஷம் ஹீட் ஆகணும். நல்லா சூடாக இருக்கும்போது இந்த ப்ரெட்டு டின்னை தூக்கி உள்ளே வச்சுருங்க. வச்சுட்டு மூடியை போட்டு நல்ல ஒரு 25 நிமிஷத்துக்கு அப்படியே அடுப்பை வந்து பாருங்கள், இப்போ ஹையில் இருக்குது. இப்போ நான் வந்து சிம்மில் வச்சுருவேன். 25 நிமிஷத்துக்கு திறந்தே பார்க்கக்கூடாது, அப்படியே விட்டுறணும். 25 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ அடுப்பை அமர்த்திட்டேன். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா எழும்பி சூப்பராக வந்திருக்குது. ரொம்ப ஹீட்டாக இருக்குது. இந்த ப்ரெட்டை வந்து எடுத்து ஆற வச்சுருங்க. மறுபடியும் அதே பாத்திரத்தில் அந்த பன்னு ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் வந்து நான் எடுத்து வச்சுட்டேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 15 நிமிஷம் தான் ஆச்சு. இப்போ பன்னு ப்ரெட்டு ரெண்டுமே ரெடியாக இருக்குது. அது ரெண்டுமே சூடாக இருக்கும்போதே வீட்டில் இருக்கக்கூடிய வெண்ணெயை வந்து ஒரு டீஸ்பூன் வந்து தொட்டு அப்படி லைட்டாக தடவி விட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல கலர் கிடைக்கும். வெண்ணெய் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து லைட்டாக பால் கூட எடுத்து தடவிக்கலாம். ஆனால் சூடாக இருக்கும்போது தான் பண்ணணும், ஆறுனதுக்கப்புறம் பண்ணக்கூடாது. இப்போ பாருங்கள், பன்னு வந்து நல்லா ஆறிடுச்சு. கம்ப்ளீட்டாக ஒரு அரை மணி நேரமாவது ஆற வச்சுருங்க. ஆற வச்சதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து எடுத்து சர்வ் பண்ணணும். தொட்டு கூட பார்க்கணும், ரொம்ப சூடாக இருக்கும். இப்போ பன்னு எல்லா பக்கமும் நல்லா வெந்துருச்சு. எவ்வளோ சாஃப்டாக ஸ்பஞ்சியாக இருக்குது பாருங்கள். நம்ம வீட்டிலே செஞ்ச பன்னு. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு இந்த மாதிரி பன்னு ப்ரெட்டு செஞ்சது. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ரொம்ப சந்தோஷமாயிருவீங்க. இவ்வளோ நாள் கடைகளில் மட்டுமே வாங்கி சாப்பிட்ட ஒரு பொருள் வந்து நம்மளே நம்ம கைகளில் செஞ்சுருக்கும் போது அவ்வளோத்துக்கு சந்தோஷமாக இருக்குது. பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. இப்போது ப்ரெட்டும் நல்லா ஆறிடுச்சு. இதை வந்து கவிழ்த்து போட்டு நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுவும் பார்த்திங்கன்னா இதில் மைதாவும் சேர்க்கலை, முழுக்க முழுக்க ரொம்ப சத்தான ஒரு கோதுமையில் செஞ்ச ஒரு ப்ரெட்டு. இதை ஒரு 2 ப்ரெட்டு சாப்பிட்டு ஒரு டீ குடித்தாலே போதும், வயிறு ஃபில்லிங்காக இருக்கும். அதுவும் பார்த்திங்கன்னா கோதுமை மாவில் நிறைய ஃபைபர் கண்டென்ட் இருக்குது. அதனால் நம்மளுக்கு நல்ல மோஷன் ப்ராப்ளமும் வராது. ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கக்கூடிய இந்த கோதுமை ப்ரெட்டை செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏதாச்சும் டவுட்ஸ் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் தயங்காமல் கேளுங்க. உங்கள் டவுட்ஸ்க்கு வந்து நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். நான் ஆரம்பத்தில் மாவு பிசையும் போது சொன்னேன் பார்த்தீங்களா, அதாவது மாவு நல்லா பிசைஞ்சாதான் உங்களுக்கு சாஃப்ட்னஸ் வரும் அப்படின்னு. அதுக்கு காரணம் இந்த சாஃப்ட்னஸ் தான். அதனால் ஒரு 5 நிமிஷமாவது கொஞ்சம் கஷ்டப்பட்டு நீங்கள் பிசைஞ்சால் இது போல் நல்லா சாஃப்டாக கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்து சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஜனாஸ் ரெசிபியை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.